கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னோட பொண்ணுக்கு மொட்டை போடுறதுக்காக திருச்செந்தூருக்கு போயிருந்தோம். அடேங்கப்பா, நம்ம திருச்செந்தூரா இப்படி மாறி இருக்குதுன்னு நினைக்கிற அளவுக்கு ரொம்ப மாறிடுச்சு. என்னோட மேரேஜ் அப்போலாம் நாங்கள் திருச்செந்தூருக்கு சும்மா போய் சாமி கும்பிட்டுட்டு வந்தோம். ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது. இப்போ கூட்டம் கடல் மாதிரி இருக்குது. திருச்செந்தூரில் சாமி கும்பிட்டு போகும்போது முருகரை பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல விநாயகருக்கு தலையை சுற்றி தேங்காய் உடைப்பாங்க. அதுக்கப்புறமா நேராக மொட்டை போடுற இடத்துக்கே போயிட்டு டோக்கனை வாங்கிட்டு மொட்டை போடுறதுக்கு உட்கார வச்சாச்சு. ரொம்ப அழுதுட்டா என் பொண்ணு. மொட்டையை போட்டுட்டு 4 கிணத்துல குளிக்க வச்சுட்டு கடைசியாக கடற்கரையில் போயிட்டு தலையில் சந்தனம் தடவிட்டோம். அப்பாவுக்கு இப்போ யூடியூப்பில் போடணுங்களா வீடியோ? மண்டையில் முடிய காணணும்னு தலையில் தடவிக்கிட்டே இருந்தா. மொட்டையை போட்டுட்டு காது குத்தலான்னு சொல்லி போனால் அங்கே ஒரு யூடியூபர் நின்று வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறாரு. இவரை யாருன்னு யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். தாய் மாமா மடியில் உட்கார வச்சு மொட்டையை போட்டு கம்மலையும் குத்தி விட்டாச்சு. என் பொண்ணு ரொம்ப அழகாயிட்டா. மொட்டையை போட்டுட்டு முருகரை பார்க்காம போகக்கூடாதுன்னு சொல்லி கோவிலுக்கு போகலான்னு சொல்லி பார்த்தா சரியான கூட்டம். கோவிலே டோட்டலாக மாறிடுச்சு. மேலே வேற ஒரு பாதை போட்டுட்டு இருந்தாங்க. அதுவும் கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் கூட்டமாக இருந்தது. 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஆனாலும் சாமியை பார்க்க முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. நல்ல வேலையாக கோவிலுக்கு வெளியே இருந்து ஒரு அர்ச்சகர் தேங்காய் பழம் உடச்சி கொடுத்தாரு. சாமியை வெளியே இருந்தே கும்பிட்டு கணபதி ஐயர் ஹோட்டலில் சாப்பாடை போட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.